நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த கல்வியாண்டுக்கு மாணவர் சேர்க்கையை ரத்து செய்து மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. புதுவை கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கடந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் தற்பொழுது 150 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இக்கல்லூரியில் இலவச கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அகில இந்திய மருத்துவ கவுன்சிலின் வல்லுநர் குழுவினர் மருத்துவக் கல்லூரியை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் போதிய அடிப்படை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இந்த குழு அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த அறிக்கையை மருத்துவ கவுன்சில் பரிசீலனை செய்தது. இதன் அடிப்படையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையை ரத்து செய்து மருத்துவ கவுன்சில் 11/4/2011 அன்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பதில் அளிக்குமாறு அறிவுறுத்தியது. எனவே இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை நடைபெறுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. புதிய ஆணை பிறப்பிக்கும் வரை வீட்டு வரி விதிப்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தற்பொழுதைய முறையிலேயே செலுத்தலாம் என ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவையில் புதுவை நகராட்சி, உழவர்கரை நகராட்சி என 2 நகராட்சிகளும், காரைக்கால், மாஹே, ஏனாமில் தலா 1 நகராட்சி என மொத்தம் 5 நகராட்சிகள் உள்ளன. நகராட்சிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகள் மூலம் வீட்டு வரி மற்றும் சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டது. இம்முறையில் அதிகாரிகள் தன்னிச்சையாக வரி நிர்ணயம் செய்து வசூலிப்பதாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு கிளப்பினர். எனவே உரிமையாளர் முன்னிலையில் நகராட்சி ஊழியர்கள் வீட்டின் அளவை அளந்து வரி வசூலிக்கும் புதிய முறையை அரசு 1/12/2004 அன்று அறிமுகப்படுத்தியது. மேலும் இந்த முறை 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி 30/11/2009 உடன் இந்த முறை அமலில் இருந்தது. அதன்பின் இதனை திருத்தி அமைக்கவோ அல்லது நீட்டிக்கவோ அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தற்போதைய வரியிலிருந்து 10% வீட்டு வரியை உயர்த்தி வசூல் செய்ய நகராட்சி சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது. இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படாததால் அரசு முடிவு எடுக்கும் வரை வீட்டு வரி வசூல் பாதிக்கப்படாமல் இருக்க தற்பொழுதைய நடைமுறையை நீட்டித்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவையை ஏற்க புதுவை சட்டமன்றம் தயாராகி வருகிறது. எனவே சட்டசபையை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுவை சட்டப்பேரவை தற்பொழுது இயங்கி வரும் பழமை வாய்ந்த கட்டிடத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. பழமை வாய்ந்த கட்டிடமாக இருந்தாலும் அவ்வப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் காணப்படும். தற்பொழுது பெய்து வந்த கனமழையால் கட்டிடம் பழுதடைந்திருந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து அதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன் பிறகு புதிய அமைச்சரவையை ஏற்க சட்டசபை இப்பொழுதே தயாராகி வருகிறது. சட்டசபையின் மேற்கூரைகள் அகற்றப்பட்டு முற்றிலும் புதியதாக பிளாஸ்டிக் கூரை போடப்படுகின்றது. மேலும் ஏற்கனவே இருந்த ஜெனரேட்டர் சரிவர வேலை செய்யாததால் முன்பே வாங்கி வைக்கப்பட்டிருந்த புதிய ஜெனரேட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மற்றும் கட்டிடத்திற்கு வெள்ளை அடிக்கும் பணியும் நடந்து வருகிறது. மொத்தத்தில் புதிய அமைச்சரவையை ஏற்க சட்டசபை புதுப்பொலிவுடன் தயாராகி வருகிறது. புதுவை உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகரில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவரை திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவை உருளையன்பேட்டை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள மங்கலட்சுமி நகர் 3வது குறுக்கு வீதியில் ராஜஸ்தானை சேர்ந்த ஜீவராஜ் என்பவர் குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்கள், பரிசு பொருட்கள் மொத்த விலையில் விற்பனை செய்யும் கடையும் குடோனும் வைத்துள்ளார். கடையின் மாடியிலேயே அவர் குடியிருக்கிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை அவரது கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ காற்றில் பரவி குடோனும் தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் நீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர். பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைந்திருந்ததால் தீ அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனே தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீ அணையாமல் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்தன. அவர்கள் 3.5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகியது. தகவலை அறிந்த திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறினார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல நேரு வீதியில் உள்ள தங்கும் விடுதி அறை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அவர் விபத்து குறித்து விசாரணை செய்தபொழுது குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதனால் சிறிது நேரம் நேரு வீதியில் பரபரப்பு நிலவியது. அக்னி நட்சத்திரம் நேற்று துவங்கியது. இதனால் சுட்டெரிக்கும் வெயில் காய்ந்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாயினர்.
ஆண்டுதோறும் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர வெயில் மக்களை வாட்டி வதைப்பது வழக்கம். இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் நேற்று துவங்கியது. இது வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது. அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாளான நேற்றே 102 டிகிரி வெயில் கொளுத்தியது. கடந்த 4 மாதத்தில் பதிவான அதிக வெயில் அளவும் இதுதான். இந்த வெயிலின் உக்ரம் இனிவரும் காலங்களில் இதைவிட அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சுட்டெரிக்கும் வெயிலால் பகலில் வீட்டில் முடங்கி கிடக்கும் மக்கள் மாலையில் கடற்கரைக்கு காற்று வாங்க படையெடுக்கின்றனர். அனல் காற்றால் ஏற்படும் தாகத்தை தணிக்க குளிர்பானங்கள், பழரசங்கள், மோர், பதநீர் விற்பனையும், நுங்கு, தர்பூசணி, இளநீர் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. மற்றும் பலர் வெயிலில் இருந்து தப்பிக்க குளுகுளு பகுதிகளான கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போன்ற மலை வாசஸ்தலங்களுக்கு படையெடுத்து செல்கின்றனர். புதுவை அரசலாற்று பாலம் புதியதாக அமைக்கும் பணிக்கு 9 கோடி மதிப்பீட்டில் பூஜை போடப்பட்டு பணி முடிவடையாமல் உள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் இருந்து வாகூருக்கு செல்லும் வழியில் அரசலாற்று பாலம் அமைந்துள்ளது. இப்பாலம் மிக குறுகிய அகலத்தில் இருந்ததால் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் மற்றும் பழுதடைந்தும் இருந்தது. இதனால் இதன் பக்கத்திலேயே போதிய வசதியுடன் புதிய பாலம் அமைக்க 9 கோடி மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதே சட்டமன்ற தேர்தல் வந்ததால் பணி நிறைவடையாமல் தடைப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்து பல நாட்களாகியும் பணி துவங்கப்படவில்லை. பழைய பாலத்தில் வாகனங்கள் செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளதால் பாலம் அமைக்கும் பணியை தொடங்கி அது துரிதமாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கிருஷ்ணா நகரில் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதால் சாலை அமைக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மின்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கிருஷ்ணா நகரில் பல கோடி செலவில் சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. ஆனால் பெரும்பாலான சாலைகளில் பணிகள் முடிவடைந்த நிலையில் 12வது சாலையில் மட்டும் மின்கம்பி தாழ்வாக செல்வதால் சாலை பணி தடைப்பட்டுள்ளது. இவ்வாறு தொங்கும் மின்கம்பிகளை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் தெரிவித்தும் மின்துறை நடவடிக்கை எடுக்காததால் பணிகளை தொடர முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்திற்கும் சிரமமாக உள்ளது. இதனால் புதியதாக வீடு கட்டுபவர்கள் லாரியில் செங்கல், மணல் முதலியவற்றை கொண்டு செல்ல முடியாது வீடு கட்டும் பணியை நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் தற்காலிகமாக மின்கம்பிகளை குச்சிகள் மூலம் நிறுத்தி வைத்துள்ளனர். மக்களின் நலன் கருதி மின்துறை இவற்றை சீர் செய்து கொடுக்காவிட்டால் அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் செய்ய முடிவு செய்துள்ளனர். பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மே 11ஆம் தேதி வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகிறது. சர்வதேச விலைக்கு ஏற்ப உள்நாட்டிலும் மாதந்தோறும் விலையை உயர்த்திக் கொள்ள பொதுத்துறை எண்ணெய் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை 6 முறை விலை உயர்த்தப்பட்டது. இதனிடையே 5 மாநிலங்களின் தேர்தலை முன்னிட்டு ஜனவரிக்கு பிறகு விலை உயர்த்தப்படவில்லை. இதனால் மாதம் ஒன்றுக்கு 6000 கோடி இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே பெட்ரோல், டீசல் விலை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தின் கடைசி கட்ட தேர்தல் 10ஆம் தேதி முடிவடைந்தவுடன் 11ஆம் தேதி இந்த விலை உயர்வு அமலுக்கு வரும் என்றும் இந்த விலையேற்றத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள சிறுநீர் கழிக்கும் அறை போதிய அளவு பராமரிப்பு இல்லாததால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். புதுவை பேருந்து நிலையத்தில் மக்களின் நலன் கருதி நகராட்சி சார்பில் கட்டணமின்றி இலவசமாக சிறுநீர் கழிப்பறை உள்ளது. முன்பு நல்ல முறையில் இயங்கி வந்த கழிப்பறை தற்பொழுது போதிய பராமரிப்பு இன்றி எவ்வித வசதியும் இல்லாமல் உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்தில் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு உள்ள தடுப்பு சுவர் மற்றும் வலை பழுதடைந்து உள்ளதால் மறைப்பு சுவர் இல்லாமலேயே மக்கள் இதனை பயன்படுத்துகின்றனர். இது பேருந்தில் செல்வோரை முகம் சுளிக்க வைக்கிறது. எனவே மக்களின் நலன் கருதி புதுவை நகராட்சி இந்த சிறுநீர் கழிப்பறையை சரிவர பராமரித்து சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுத்து மக்களின் சிரமத்தை போக்க வேண்டுமென மக்கள் விரும்புகின்றனர். புதுவை குயவர்பாளையம் ஆனந்த ரங்கப்பிள்ளை தோட்டம் நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை குயவர்பாளையம் ஆனந்த ரங்கப்பிள்ளை தோட்டத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு சித்திரை மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது.
இதனை முன்னிட்டு கிருஷ்ணனுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம் மற்றும் ஆராதனையும் பகவானின் உள்புறப்பாடும் நடைபெற்றது. பின்னர் துவஜாரோகணம், பிரம்மாதி தேவ வந்தனம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன. விழாவினை முன்னிட்டு திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய உரிமையாளர்களும் விழா குழுவினரும் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.